இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி அன்வர். தொடர்ந்து நமது இணைப்பில் செய்தியாளர் ஜெரி இணைகிறார். வணக்கம் ஜெரி. தற்போது 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் குறித்து இந்த ஆய்வானது நடைபெற்று வருவதா தகவல் வெளியாகியிருக்கு. எந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த போகிறாங்க? இது தொடர்பாக ஏதாவது நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்குதா? தொடர்பான விவரம். வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துல முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நாளொன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில முதலமைச்சர் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சுத்திகரிப்பு நிலையத்துல தற்பொழுது பின்பற்றப்படும் சுத்திகரிப்பு நடைமுறைகள் மற்றும் அவற்றில் செயல்பாட்டு திறன் குறித்து அதிகாரிகளுடன் அவர் விரிவாக கேட்டறிய இருக்கிறார். மேலும் இந்த நிலையத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்துவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்த முக்கிய ஆலோசனை நடத்த இருக்கிறார். சென்னை மாநகரனுடைய நீர் தேவையை சமாளிக்க இந்த தொழில்நுட்பத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆகியவை குறித்து முதலமைச்சர் விஜய் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியத்தின் உயர் அதிகாரிகளுடன் விரிவாக விவாதிக்க இருக்கிறார். கோயம்பேட்டில் இருக்கிற டெரிட்டரி ட்ரீட்மெண்ட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பிளான்ட் என்பது சென்னை மாநகரில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் இருந்து வரும் கழிவு நீரை மிக உயர் தரத்துல சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நீராக மாற்றும் நவீன சுத்திகரிப்பு நிலையமாக இயங்கி வருகிறது. இதை சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் இயக்கி வருகிறது. ஏன் இந்த ஆலை அமைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்விக்கு, சென்னையில் குடிநீர் பற்றாக்குறை அடிக்கடி ஏற்படுகிறது. அதே நேரத்துல தொழிற்சாலைகளுக்கும் அதிக அளவு நீர் தேவைப்படுகிறது. தொழிற்சாலைகள் குடிநீரை பயன்படுத்தாமல் இருக்க கழிவு நீரை உயர் தரத்துல சுத்திகரித்து அவர்களுக்கு வழங்கும் நோக்கத்திலேயே இந்த TTRO ஆலை உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 45 MLD என்றால் அதாவது மில்லியன் லிட்டர் பர் டே என்று கூறுவார்கள். அதாவது 45 MLD என்பது நாளொன்றுக்கு 4.5 கோடி லிட்டர் கழிவு நீரை சுத்திகரிக்கும் திறன் கொண்டது என்பதை குறிக்கிறது. இது சுத்திகரிப்பு எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்தோம் என்றால், முதன்மை சுத்திகரிப்பு அதாவது பிரைமரி ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக், துணி, கற்கள், மணல் போன்ற பெரிய கழிவுகள் அகற்றப்படுகிறது. கனமான திடப்பொருட்கள் அடியில் தங்க வைக்கப்படுகிறது. 2வது நிலை சுத்திகரிப்பு என்னென்றால் செகண்டரி ட்ரீட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நுண்ணுயிர்கள் மூலம் கரிம கழிவுகள் சிதைக்கப்பட்டு இதனால் நீரில் இருக்கக்கூடிய மாசு பெருமளவும் குறைக்கப்படுவதாக சொல்லப்படுது. 3ஆம் நிலை சுத்திகரிப்பு அதாவது டெரிட்டரி ட்ரீட்மெண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய TTRO ஆலையினுடைய முக்கிய பகுதியா இது இருக்கு. மணல் வடிகட்டி, கார்பன் வடிகட்டி, மிக நுண்ணிய வடிகட்டி என்பது இந்த 3ஆம் நிலை சுத்திகரிப்பு. இந்த 3ஆம் நிலை சுத்திகரிப்பை தான் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டு வருகிறார். இந்த நீர் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறது என்று பார்த்தோம் என்றால், சுத்திகரிக்கப்பட்ட நீர் தொழிற்சாலைகளுக்கு, தொழிற்பேட்டைகளுக்கு, குளிரூட்டும் அமைப்புகளுக்கு அதாவது கூலிங் சிஸ்டத்திற்கு எல்லாம் இந்த தொழில்துறை உற்பத்தி பணிகளுக்கு இந்த நீர் பயன்படுகிறதாக கூறப்படுகிறது. இந்த சூழல தான் கோயம்பேடு TTRO ஆலை என்பது கழிவு நீர் உயர்தரத்துல சுத்திகரித்து தொழிற்சாலைகளுக்கு மீண்டும் வழங்கும் தமிழகத்தினுடைய முக்கிய நீர் மறுசுழற்சி திட்டங்களுக்கு ஒன்றா பார்க்கப்படுகிறது. நாளொன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் கழிவு நீரை சுத்திகரிக்கும் இந்த ஆலை சென்னையில் குடிநீர் வளத்தை பாதுகாப்பதுல முக்கிய பங்கு வகிப்பதாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவாறு கழிவு நீரை நேரடியாக ஆறுகள் அல்லது கடலில் கலக்கிறது குறைவதாகவும் கூறப்படுகிறது. அதே போல வாட்டர் ரீயூஸ் அதாவது நீர் மறுசுழற்சி அதிகப்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் இந்த ஆலையை ஆய்விட்டு அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.